இப்போ தலைவலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளம் தட் வி சி இன் கிளினிக். முக்காவாசி பேஷண்ட்ஸு தலைவலின்னு வருவாங்க. அதுவும் ஏஜ்ன்றது ஒரு பெரிய ஒரு அது பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அது யங் ஏஜ்லேயும் ஹெடேக்ஸ் வரலாம். ஓல்டர் பீப்புளுக்கும் ஹெடேக்ஸ் வரலாம். ஸோ ஏஜ் வந்து ஒரு க்ரைட்டீரியான்னு எடுக்க முடியாது. பட் நெறைய யங்கர் பீப்புளுக்கு நியூரலாஜிக்கலா வர ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஹெடேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டா சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹெட்டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து எப்படி அத ஃபர்ஸ்ட்டு பிரிக்கிறோம்னா, அக்யூட் ஹெட்டேக், கிரானிக் ஹெட்டேக் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்ப இந்த அக்யூட் ஹெட்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சடனா பயங்கரமா தலைவலி வருது. அவரால தாங்கவே முடியல. வாந்தி எடுக்குறாங்க. உட்காரவே முடியல. இப்படி கண்ண கூட தொறக்க முடியல. அந்த மாரி ஒருத்தருக்கு சடன் ஹெட்டேக், இந்த மாரி ஹெட்டேக்கே வராத ஒரு பெர்சனுக்கு வந்திருக்குன்னா, அத ப்ளீஸ் சீரியஸா எடுத்துக்கோங்க. நீங்க உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும். எமர்ஜென்சி எல்லா விதமான ஃபெசிலிட்டி சிடி, எம்ஆர்ஐலாம் இருக்கிற ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு குட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க இம்மீடியட்டா எமர்ஜென்சிக்கு போணும். ஏன்னா, முக்காவாசி இந்த மாதிரி அக்யூட்டா வர ஹெட்டேக் வந்து ஒரு பிளட் வெசல் ரப்சர் ஆயி வர ஹெட்டேக்கா இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அதுவும் பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா போய் பிளட் வெசல் ரப்சர் ஆகலாம்.